கர்த்தருக்கு பயந்தவன் பெரியவனாய் மாற முடியும். ஒருவேளை உலகம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்றுவார். தாவீதை அவருடைய தாய், தகப்பன், அண்ணன் தம்பி எல்லாரும் வெறுத்துட்டாங்கங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணும்பொழுது, சாமுவேல் வந்த பொழுது அவன் கூப்பிட்றான், இவ்வளவு பேராக இருக்காங்களா, ஒருத்தன் பையன் இருக்கிறான், ஆடு மேயிறான், அவனை கூட்டிகிட்டு வா. ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி வரார் என்றால் ஊரே பயப்படுவான். தீர்க்கதரிசிகள் எப்பவுமே தோல் மயிருடையை தரித்து கொண்டிருப்பாங்க. தீர்க்கதரிசிகள் தான் ராஜா அவங்கள கேட்டு தான் ராஜா சண்டைக்கு போவான். தீர்க்கதரிசி பலி செலுத்த வருகிறார் என்று சொல் ஊரே ஒன்றா கூடிடுச்சு. இப்போ தாவீதுடைய கதையில் ஊரே ஒன்றா கூடிச்சு. தீர்க்கதரிசி வரார். எதுக்கு வர்றார் அவர் சொல்கிறார், நான் உங்களோடு சேர்ந்து பலி செலுத்தி விருந்து கொண்டாட வருகிறேன் என்று போகிறார். அதனால் ஊரே ஒன்றா கூடி இருக்குது. அப்போ அந்த ஈசாயுடைய பிள்ளைகளெல்லாம் 7 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் அழைத்து வந்து சொல்லி, தாவீது வந்த உடனே இந்த தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் எழுந்து நிற்கிறார். அவர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஊரெல்லாம் ஒன்றா இருக்கிறது. 7 பிள்ளைகளை லைனாக நிற்கிறாங்க. கர்த்தர் நான் இல்லை, எவன் இல்லை, வேணும்னு சொல்லிட்டாரு. யாரைத்தான் அபிஷேகம் பண்ண போகிறான்னு தெரியல. கேட்குறேன், இவ்வளோ தானடா உனக்கு பிள்ளைங்க? ஒருத்தன் இருக்கிறான், சின்ன பையன், இஸ் அன்ஃபிட் ஃபார் எனிதிங் லாய்க்கு. ஆனால் வேதம் அவனை சொல்லுது, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவன். அந்த குடும்பத்தில் 7 பேரும் எப்படி பிறந்தானுங்களே தெரியல. இவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனை ஆளுமைக்கு அனுப்புவானா? யாருன்னா அவ்வளோ வெதுக்கப்பட்டவன். ஆனால் தாவீது வந்த உடனே இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணி என்று ஆண்டவர் சொன்னார். இவன் தான் என்று சொன்ன உடனே சாமுவேல் எழுந்து, அப்படியானால் இந்த நல்ல வேளையிலே கர்த்தருக்கு நீ பயந்தவனானால் கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்ற அவரால் முடியும்.